தற்போது சாத்தூர் தொகுதிக்குட்பட்ட முக்குரந்தாங்கல் பகுதிக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கழகத்தினர், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் மற்றும் பெண்கள் ஒன்று திரண்டு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை ஆரவாரத்துடன் வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கழகத்தினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு KN இசக்கிராஜா அவர்களை ஆதரித்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் எழுச்சி உரை ஆற்றி வாக்கு சேகரிக்க இருக்கிறார். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் மலரச் செய்ய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் புரட்சி தலைவரின் வழிவந்த தீரங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட தமிழக வாக்காளர் பெருமக்களே, சாத்தூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மக்களின் வாழ்வில் ஒளி ஏற்றிடவும், கசக்கி பிடிகின்ற திமுக மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்பிடவும், விரோத கூட்டத்தை வேரோடு அகற்றிடவும் இந்த தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆசியோடு அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அன்பு சகோதரர் திரு தேவராஜன் அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு செயல்படும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி, அன்பு தம்பி இசக்கிராஜா அவர்களின் தலைமையிலான PMT கட்சி, சகோதரர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களின் பசும்பொன் தேசிய கழகம், சகோதரர் திரு பத்மநாபன் அவர்களது அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை, சகோதரர் திரு புஷ்பராஜ் அவர்களின் வாகை தமிழர் முன்னேற்ற கழகம், சகோதரர் தங்கராஜ் அவர்களின் இந்திய குடியரசு கட்சி, சகோதரர் அண்ணா சரவணன் அவர்களின் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஆகியோரோடு இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடும் நிலையில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை கண்டிப்பாக அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு ஆட்சியில் திமுக செய்த சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக பொருளாதார நிலையை அதல பாதாளத்துக்கு கொண்டு போனதுதான் அவர்கள் செய்த சாதனை. அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மடைமாற்றம் செய்து வேறு இடத்திற்கு போய்விட்டது. அம்மா ஆட்சியில் மின்மிகை மாநிலம் என்ற பெயரை எடுத்தோம். ஆனால் இன்றைக்கு திமுக என்ன செய்து, நம்மளிடம் இருக்கும் அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கும், அதாவது மின் உற்பத்தி நிலையங்களை சரிவர பராமரிப்பு செய்யாமல் இன்றைக்கு தனியாரிடமிருந்து ஒரு யூனிட் 15 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை வாங்குறாங்க. இதை வாங்குறதுனால என்ன ஆகுது, மக்கள் மீது சுமையை ஏத்துறாங்க. அதாவது மின்சாரத்துக்கு யூனிட்டுக்கு 15லேருந்து 25 ரூபாய்க்கு அவங்க விலைக்கு வாங்குறதுனால ஒவ்வொரு வீட்டில இருந்தும் அவங்க ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு ரூபான்னு போட்டு கிட்டத்தட்ட 1500 ரூபாய் கட்டினவங்க எல்லாம் 3000 ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்காங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, போன 21 தேர்தலின் போது 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல 50 வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை. இப்போது பாத்தீங்கன்னா 524 வாக்குறுதிகளை கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்ற பாக்குறாங்க. மக்களை எப்படி ஏமாற்றினாலும் அவர்கள் விலை போக மாட்டார்கள். நீங்க என்ன கொடுத்தாலும், நான் திரும்ப சொல்றேன், இவர்கள் உங்களுக்கு அதை தர்றோம் இதை தர்றோன்னு சொல்லி வாக்குகளை வாங்குவதற்காக வீடு தேடி கேட்பார்கள். கேட்கிறவர்கள நீங்க சொல்லுங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்கன்ற. ஏன்னா அது எல்லாமே உங்களுடைய வரி பணம் தான், அதனால வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் நல்லவர்களுக்கு
வாக்களிக்க வேணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த தொகுதியில ஒரு மந்திரியா இருந்தவர் திமுக, அவர் என்ன பண்ணாரு இந்த தொகுதிக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 ஆண்டு காலம் அவர் அமைச்சராயிருந்தது மட்டும்தான் அவர் செய்த சாதனை. ஆனால் இந்த தொகுதி மக்களுக்கு எதையுமே அவர் செய்யல. இந்த தொகுதியில நான் வரும்போதெல்லாம் பாத்துக்கிட்டு வர்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. வர்ற வழியெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. 2 புறமும் பாக்குறேன், எந்தவித விவசாயமோ ஒண்ணுமே இல்லாம தரிசா கிடக்குது. இதெல்லாம் இந்த மந்திரி தொடர்ந்து மந்திரியா இருந்தவர். இந்த முறை அவர் நிக்கல, ஆனா திமுக வேற ஒரு ஆள் நிக்கிறாங்க. இருந்தாலும் இவர்கள் வெற்றி பெறும் வரைக்கும் தான் மக்களை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம வேட்பாளர் அப்படி கிடையாது. சொந்த ஊருக்காரரு, நிச்சயம் உங்களை சுத்தி சுத்தி தான் வருவாரு. இளைஞர் எங்கேயும் போயிட மாட்டாரு. அதனால நீங்க எல்லாம் நம்பிக்கையா இருக்கலாம். இப்பயும் சொல்றேன், இசக்கி ராஜா அவர்கள் மக்களோடு மக்களா இருக்கிறவரு. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். இந்த சாத்தூர் தொகுதிக்கு இப்பதான் நல்ல நேரம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இவர் வேட்பாளரா வந்திருக்காரு. அதுவே ஒரு நல்ல செய்தி தான். அது மட்டும் இல்ல, இப்போ திமுக காரவங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைகள் பாத்தீங்கன்னா டாக்டர் கிடையாது, செவிலியர் கிடையாது. எல்லா ஊர்லயுமே தமிழகம் முழுவதும் அதான் நடக்குது, இந்த ஊர்லயும் அதான் நடக்குது. எங்கேயுமே பதவி யாருக்கும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பதவி நாங்க போடுவோம்னு 505 வாக்குறுதி கொடுத்தப்ப சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அது செய்யல. முக்கியம் பார்க்க வேண்டியது மருத்துவங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப அவசியம். அதுவும் கிராமப்புறங்கள்ல கட்டாயம் இருக்கணும். ஆனா இவங்க செவிலியரும் போடல, டாக்டர்களையும் போடல, ஒரு எக்ஸ்ரே கூட கிடையாது. அரசாங்கத்துல நடத்துற மருத்துவமனைகள்ல ஒண்ணுமே கிடையாது. எக்ஸ்ரேவே இல்லைங்கிறப்ப ஸ்கேன் எங்கேருந்து வைக்க போறாங்க அவங்க? எம்ஆர்ஐ எங்கேருந்து வைக்க போறாங்க? இதெல்லாம் இல்ல. இது யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கறது? பொதுமக்களுக்கு கொடுக்கறது தான். இதுதான் திமுக செஞ்ச சாதனை. இன்னொன்னும் ஒரு முக்கியமா சொல்லணும், இந்த ஊர்ல இருந்த மந்திரியோட வேலையே ஒண்ணுதான். அது நான் இங்க சுற்றுப்புற மாவட்டங்களுக்கு போனப்பையும் அதை சொன்னாங்க. அதாவது இயற்கை வளங்களை சூறையாடுறது மட்டும்தான் அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா மலைகள்ல கல்ல எடுத்து கிரஷர் செஞ்சு ஜல்லி ரெடி பண்ணி கேரளாவுக்கு ஏத்துறதுதான் வேலையா இருந்தது. திமுக காரவங்க அந்த ஒரு வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நல்லா யோசிக்கணும். இந்த தீய சக்தியின் ஆட்சி வேண்டுமா, அம்மாவின் ஆட்சி வேண்டுமா அப்படிங்கறத நீங்க சொல்லணும். துரோகமா இல்லை தியாகமா எது வேணுங்கிறதையும் மக்கள் முடிவு பண்ணணும். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு நல்ல ஆதரவினை தமிழ்நாட்டு மக்கள் அடிப்பாங்க. நான் வர்ற இது பிரச்சாரத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு தான் மக்கள் நினைக்குது. நம்ம வேட்பாளர்கள், நம்ம பிள்ளைகளை எல்லாரும் விரும்புறாங்க. எல்லா இடத்துலயும் நான் அதை கேட்டுக்கிட்டு வரேன். எல்லாருக்கும் பிடிக்குது. வேட்பாளர்கள் மக்களோட இருக்கணும், அதுதான் முக்கியம். அத இவங்க எல்லாம் செய்யறாங்க. இப்ப பாருங்க, சாத்தூர் தொகுதிக்குன்னு சில விஷயங்கள் நான் சொல்லணும். சாத்தூர் தொகுதி முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் குடிநீருடன் கழிவு நீரும் கலந்து விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாத்தூர் வெம்பக்கோட்டை சுற்றிலும் 500க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் உள்ள இப்பகுதியில் விபத்துகளில் காயமடைந்தோர்
சிகிச்சை பெறுவதற்காக சிவகாசி மற்றும் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவு ஏற்படுத்தி பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தரம் உயர்த்தி தர வேணுங்கிற கோரிக்கை இருக்கு. பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு என புதிய பாதுகாப்பு வழிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். பட்டாசு ஆலைகள் விதிமுறைகளை மீறினால் பின்பற்ற அரசு அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட வேண்டும். ஆனால் திமுக அரசு எதை பற்றியும் கண்டுகொள்ளவில்லை. திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பட்டாசு தொழிற்சாலைகள்ல விபத்துகள் ஏற்று நிறைய பேர் இறந்திருக்காங்க. அதை பத்தி நானும் பல அறிக்கைகள்லாம் கொடுத்தேன். ஆனா அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. அடுத்தது வெப்பங்கோட்டையில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாத்தூர் ரயில் நிலையம் அருகே இருக்கன்குடி சாலையில் ரயில்வே கிராசிங்கில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது இருக்கன்குடி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நீண்ட நாள் கோரிக்கை. சாத்தூர் வைப்பாற்றில் சாத்தூர் நகர கழிவுநீர் அனைத்தும் கலப்பதால் அதை தடுக்க இருபுறமும் பாதுகாப்பு தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் என்பதும் இங்க உள்ள கோரிக்கை. வைப்பாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப நீண்ட நாளா சொல்லிட்டு இருக்காங்க. சாத்தூர் அரசு மருத்துவமனை 2 இடங்களில் செயல்படுகிறது. இத பத்தி இப்ப பேசிட்டு தான் வந்தேன். அதாவது மகப்பேறு மருத்துவமனை ஒரு கட்டிடத்திலும், பச்சிளம் குழந்தை பாதுகாப்பு பிரிவு மற்றொரு இடத்திலும் செயல்படுகிறது. இதனால் குழந்தைக்கு சிகிச்சைக்காக பிரசவித்த தாய்மார்கள் 1 கிலோமீட்டர் அலையும் அவல நிலை உள்ளதால் 2 பிரிவுகளையும் ஒரே கட்டடத்தில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இரவார்பட்டியிலிருந்து அச்சன்குளம் செல்லும் வழியில் வைப்பாட்டின் குறுக்கே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. மழை காலங்களில் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கடக்க இயலாமல் பல கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. உள்ளூர் வேலைவாய்ப்பை பெருக்க சாத்தூரில் புதிய சிப்காட் அல்லது ஐடி பூங்கா உருவாக்கப்பட வேண்டும். போன முறை சொன்ன இவங்களுடைய வாக்குறுதி எண் 381 விருதுநகர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா செய்யல. அதே போல இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. 84வது வாக்குறுதி தமிழ்நாடு கேரள எல்லை செண்பகவல்லி அணையில் இருந்து தமிழகத்திற்கு நீர் பகிர்ந்திட அமைக்கப்பட்ட கன்னிகா மதகு கால்வாய் உடைப்பு ஏற்பட்டதால் தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீர் வரத்து நின்றது. விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 40,000 ஏக்கர் நிலம் வளம் பெறும். கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி கன்னிகா மதகு கால்வாய் சீரமைக்கும் பணி முன்னுரிமை அடுத்து மேற்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் செய்யல. கேரளா அரசு வேற யாரும் இல்ல, திமுக கூட்டணியில உள்ளவங்க தான். அவங்கள்ட்ட பேசி அவங்க செஞ்சிருக்கலாம். ஆனா அதை பத்தி எல்லாம் பேசல. இந்த ஊருக்கு ஒரு மந்திரி வேற இதுல செய்யாத ஊருக்கு மந்திரி வேற ஒருத்தர் இருக்காரு. என்னத்த சொல்றது? இப்ப திருப்பி இந்த மக்களை ஏமாத்தலாங்கிறதுக்காக திமுக அடுத்த ஆளை நிறுத்தி இருக்கு. ஏன்னா இந்த மந்திரி செய்யல இல்ல, அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு ஆளை போட்டு அதையே திமுக நாடகம் ஆடுது. இதுக்கெல்லாம் நீங்க முற்றுப்புள்ளி வைக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம வேட்பாளர் இளைஞர், நல்லா உங்களையே சுத்தி வரக்கூடியவர். அதனால் திரு இசக்கிராஜா அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை அளித்து அவரை மாபெரும் வெற்றி பெற வேண்டும்
என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்தில் ஒரு பக்கம் திமுக நிக்குது, இன்னொரு பக்கமும் பெரிய ஆட்கள் நிக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க சொந்த ஊர்க்காரர் இவரு உங்களை விட்டு எங்கேயும் பிரிய மாட்டாரு, நல்ல பையன். அதனால இசக்கி ராஜாக்கு வாக்களிக்கணும். எந்த சின்னத்துல? தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு நாளை நமதே வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.